முனிவர்கள் தபஸ் அல்லது ராவணன் அழிவு செய்தார்கள். எனவே விதி என்று கூறுவது கைகேயியின் தூய உள்ளம் மந்திரனின் தீய அறிவுரையால் மாற்றப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது. கம்பனின் தமிழ் ராமாயணத்தை தனக்கே உரித்தான பாணியில் கூறுகிறார். தாமதம் எதிர்பாராத தடைகளை கொண்டு வந்து விடுமோ என்று அஞ்சிய தசரதன் பரதன் தலைநகருக்கு திரும்பும் வரை காத்திருக்காமல் முடிசூட்டு விழாவை செய்யும்படி கட்டளையிட்டான். அதே பயமும் அவசரமும் மந்தரையால் கைகேயியை தவறாக புரிந்து கொள்ளச் செய்தது. பாதை சிந்தியுங்கள் என் ராணி, ஏன் இந்த அவசரம்? உங்கள் மகன் இல்லாத போது உங்கள் கணவர் ஏன் அவசரமாக விழாவை நடத்துகிறார்? அது அவருடைய உரிமையை ஏமாற்றுவது இல்லையா? நோக்கம் தெளிவாக இல்லையா? அரசன் உன்னிடம் மயங்குவது போல் நடிக்கிறான். ஆனால் இது மட்டும்தான் அவரது பாசாங்குத்தனமான சாதுரியம். இதனால் ஆசைப்பட்ட கைகேயி மந்தராவின் அறிவுரையை யோசித்தாள். கைகேயி மற்ற பெண்களைப் போல பலவீனமானவள். கூரிய அறிவாற்றல் தவிர நல்ல உணர்வும் நல்ல கலாச்சாரமும் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளுக்கு உலகத்தை பற்றிய அறிவு குறைவாகவே இருந்தது. அவளும் பயங்கர பிடிவாதமாக இருந்தாள். எளிதில் ஏமாற்றப்பட்டவளுக்கு முழு விளைவுகளையும் முன்கூட்டியே அறியும் சக்தி இல்லை. இவ்வாறு ராமாயணத்தில் துக்க சாசனம் தொடங்கியது. கைகேயி தன் மகனான ராமரை பார்த்தவள் மந்தராவின் வாதங்களில் சிக்கி உதவியற்றவளாகிவிட்டாள். உண்மையில் நான் பயப்படுகிறேன் என்று அவள் சொன்னாள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் கௌசல்யாவுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? ஒருபோதும் பரதனுக்கு முடிசூட வேண்டும். நீங்கள் சொல்வது சரிதான். அந்த ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இதையெல்லாம் எப்படி செய்வது? சொல்லுங்கள். நீங்கள் புத்திசாலி, உங்களுக்கு தெரியும் வழி. அவள் மந்தாராவை ஒட்டிக்கொண்டாள். அப்போது கைகேயியின் கண்கள் மந்தரையின் வளைந்த சட்டகம் அழகாக தெரிந்தது. இது நகைச்சுவை அல்ல, இது ஒரு நுட்பமான உளவியல் நிகழ்வு. இது உண்மையில் விசித்திரமானது. கைகேயி என்றாள் மந்தாரா. இதை எப்படி கொண்டு வர முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? நீங்கள் உண்மையில் மறந்துவிட்டீர்களா? அல்லது நீங்கள் நடிக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் அதை சொல்ல விரும்பினால் நான் அதை செய்வேன். கேள். பின்னர் அவள் நிறுத்தினாள். பொறுமை இழந்த கைகேயி அழுதாள். சொல்லு, சொல்லு. எப்படியாவது பரதனுக்கு முடிசூட்டி ராமரின் முடிசூட்டு விழாவை நிறுத்த வேண்டும். நல்லது மந்தரை, நான் சொல்கிறேன். பொறுமை இழக்காதே. உன் கணவன் தசரதன் எப்படி இருக்கிறான் என்பது உனக்கு நினைவிருக்கிறது. முன்பு சம்பாருக்கு எதிராக நீங்கள் போராடினீர்கள். நீங்கள் அவருடன் இருந்தீர்கள். உங்கள் கணவர் உதவவில்லையா? தசரதனின் உதவியை நாடிய இந்திரனுக்கு இந்திரா, வைஜெயந்தியின் சாம்பரா மிகவும் சக்தி வாய்ந்தது. தசரதன் போரில் காயமடைந்து சுயநினைவை இழக்கவில்லையா? அப்பொழுது அவனுடைய தேரை போர்க்களத்தில் இருந்து சாமர்த்தியமாக ஓட்டி அவனது உடலில் இருந்த அம்புகளை மெதுவாக அகற்றி அவனை உயிர்ப்பித்து அவனுடைய உயிரை காப்பாற்றினாய். நீங்கள் இதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா? அப்போது அவர் உங்களுக்கு என்ன சொன்னார்? 2 வரங்கள், உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். பிறகு நீங்கள் பதிலளித்தீர்கள், எனக்கு இப்போது எதுவும் வேண்டாம். அப்போது அவர், உனக்கு எப்போது வேண்டுமானாலும் உனது பரிசுகள் கிடைக்கும் என்று நீயே சொன்னாயா? அதை நீயே மறந்துவிட்டாய். அவர் ராமருக்கு பதிலாக பரதனுக்கு முடிசூட வேண்டும். பயப்பட வேண்டாம். நான் சொல்வதை செய் என்று கேட்க ராமனை காட்டிற்கு அனுப்பினால்தான் அவனுடைய பிடி தளர்ந்து போய்விடும். உன்னுடைய நேர்த்தியான ஆடையையும் நகைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு பழைய புடவையை அணிந்து தரையில் நீட்டு. ராஜா அறைக்குள் நுழைந்ததும் அவரிடம் பேச வேண்டாம். அவனை பார்க்கவே வேண்டாம். உன்னுடைய துக்கத்தை அவனால் தாங்க முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் அவருடன் உங்கள் வழியை பெறுவீர்கள். ராஜா உங்களை சுற்றி வர முயற்சிப்பார். விளைவிக்காதே. அவர் பல மாற்று வழிகளை வழங்குவார். அவற்றில் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். 2 வரங்களை வலியுறுத்துங்கள். உறுதியாக இருங்கள். அவரது வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு அரசர் இறுதியாக சுற்றி வருவார். அவர் உன்னை எவ்வளவு அன்புடன் நேசிக்கிறார் என்பது எனக்கு தெரியும். உனக்காக உயிரையே கொடுப்பான். உங்களை பிரியப்படுத்த அவர் நெருப்பில் குதிப்பார். நான் சொல்வதை செய், பயப்படாதே. ராமனை காட்டுக்கு அனுப்பாத வரை உன் ஆசை நிறைவேறாது. ராமனை அனுப்ப வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பரதனுக்கு கிடைக்கும் நிலை உண்மையானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பலவீனம் அடைய வேண்டாம். இந்த உபதேசத்தை கேட்ட கைகேயியின் முகம் நம்பிக்கையால் பிரகாசித்தது. மந்திரா, உனக்கு என்ன மூளை இருக்கிறது என்று கைகேயி கூச்சலிட்டாள். நீ என்னை காப்பாற்றிவிட்டாய். மேலும் அவள் மகிழ்ச்சியில் குதித்தாள். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று மந்தாரா மீண்டும் மீண்டும் சொன்னாள். என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக செய்யுங்கள். நீர் வெளியேறிய பிறகு தொட்டி கட்டை பலப்படுத்துவது நல்லதல்ல. நான் சொன்னதை நினைவில் வையுங்கள். எல்லாம் உங்களின் உறுதியை பொறுத்தது. நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் வெற்றி உங்களுடையது என்று கைகேயி மந்தராவிடம் உறுதியளித்துவிட்டு உடனடியாக அறைக்குள் நுழைந்தாள்.
அவளது நகைகளை கழற்றி தரையில் சிதறடித்து தன் உடைகளை மாற்றிக்கொண்டு தரையில் விரிந்தாள் உடைந்த குரல். அவள் சொன்னாள், மந்தாரா, நீயே என் தந்தை செய்தியை எடுத்துச் செல்வாய். இரண்டில் ஒன்றை நீயே அவனுக்குச் சொல்லு. ஒன்று பரதன் முடிசூட வேண்டும், அல்லது கைகேயி இறந்து விட்டாள். என் அன்பே, அன்பே மந்தாரா. கைகேயி கோபத்தில் தசரதன் தனக்கு துரோகம் செய்ததாக நம்பினாள். அப்போதும் எல்லா ஆபரணங்களையும் துறந்து தரையில் விரிந்து வருத்தமும் கோபமும் கலந்த முகத்துடன் விவரிக்க முடியாத அளவுக்கு அழகாக இருந்தாள். அவளுடைய அழகு மிகவும் பெரியது. பாவ சிந்தனை அவள் மனதில் தங்கியிருந்தாள். அவளுடைய முழு இயல்பும் அவள் வழிநடத்தி விடுவாளோ என்ற பயம் மாறிவிட்டது. அடிமையின் வாழ்க்கையும் பரதனின் உயிரும் ஆபத்தில் இருந்ததால் தன் வாழ்வில் முதன்முறையாக அவமானத்தையும் பாவத்தையும் ஒதுக்கிவிட்டு தன் இதயத்தை கடினப்படுத்தி வியர்த்து கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு நாகதேவியைப் போல் அழகானவள் தலைமுடியை அவிழ்த்து சிதைந்த பெண்களுடன் தரையில் கிடந்தாள். ஒரு பறவை சுடப்பட்டதைப் போல விரிந்தாள் வேட்டைக்காரன். ஒரு காலத்தில் நள்ளிரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல இருண்ட அறையில் சிதறிக் கிடந்த பூக்களும் ஜொலிக்கும் நகைகளும். அவருக்கு பிடித்த மனைவியின் அடுக்குமாடி குடியிருப்புகள். ஆலோசிக்க உரிமையுள்ள அனைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு ராமரின் முடிசூட்டு விழாவை முடிவு செய்தார். மேலும் அவர் மிகுந்த சுமையை கீழே போட்டது போல் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் உணர்ந்தார். மகிழ்ச்சியான செய்தியை சொல்லவும் முந்தைய இரவை மகிழ்ச்சியுடன் பேசவும் கைகேயியின் அறைக்குள் நுழைந்தார். முடிசூட்டு விழா. ராணியின் குடியிருப்பு, அழகான தோட்டங்கள் மற்றும் தொட்டிகள், தண்ணீரில் விளையாடும் பறவைகள் மற்றும் மயில்கள் வாள்களை விரித்து நடனமாடும் மற்றும் பிரகாசமான பூக்களால் பிரகாசிக்கும் மரங்கள் கொண்ட அழகான அரண்மனையாக இருந்தது. தசரதனின் மகிழ்ச்சியான மனநிலையில் அது அன்றிரவு வழக்கத்திற்கு மாறாக அழகாக தோன்றியது. ஒரு கிரகணத்திற்கு முன் பிரகாசமாக உதிக்கும் முழு நிலவு போல தனக்கு காத்திருக்கும் கிரகணத்தை பற்றி அறியாமல் மன்னன் ஒளிரும் முகத்துடன் கைகேயியின் இல்லத்திற்குள் நுழைந்தான். பானைகள் மற்றும் பானங்கள் வழக்கமான இடங்களில் இருந்தன. ஆனால் அவர் சந்திக்க ஆர்வமாக இருந்த ராணியை பார்க்கவில்லை. அவரது துணைவிகளில் கைகேயி அவர் பொது விவகாரங்களில் தலையிடாததால் அரசின் அனைத்து கவலைகளிலிருந்தும் மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுக்க முயன்றவர். நுழைவாயிலில் அவருக்காக காத்திருந்து அவரை அன்புடன் அரவணைத்து வரவேற்றார். ஆனால் இன்று அவளை காணவில்லை. அரசன் திகைத்துப் போனான். அவள் கண்ணாமூச்சி விளையாடுகிறாள் என்று எண்ணி அவளுக்கு பிடித்தமான எல்லா இடங்களிலும் அவளை தேடி அலைந்தான். அவன் அவளை காணவில்லை. இது போன்ற சம்பவம் இதற்கு முன் நடந்ததில்லை. அவர் பணிப்பெண்ணிடம் ராணி எங்கே என்று கேட்டார். பயபக்தியுடன் கைகளை கூப்பியபடி சிறுமி சொன்னாள், ஆண்டவரே, ராணி கோபமாக இருக்கிறாள். அவள் உள் அறையில் இருக்கிறாள். ஆச்சரியமடைந்த ராஜா அறைக்குள் நுழைந்தார். மேலும் அவர் ஒரு காட்சியை கண்டார். அது அவரை ஆச்சரியப்படுத்தியது. அங்கே அவள் வெறும் தரையில் படுத்திருந்தாள். இழுக்கப்பட்ட ஆடைகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் மரண வலியில் இருப்பவள் போல. அவள் மிகவும் நிரம்பியவளாக தெரிந்தாள். அவர் உள்ளே நுழையும் போது வேதனை அவரை பார்த்தது. வஞ்சகமற்ற மன்னன் குற்றத்திற்கு எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு வயதான கணவனின் அன்போடு நடந்து கொண்டு தரையில் அமர்ந்து அவள் தலைமுடியை வருடி அன்பான வார்த்தைகளாலும் பாசங்களாலும் அவளை ஆறுதல் படுத்த முயன்றான். உனக்கு என்ன வந்தது? உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு வலிக்கிறதா? நாம் நாட்டில் சிறந்த மருத்துவர்கள் இல்லையா? நான் ஒரு முறை தீமுக்கு அனுப்புகிறேன். எந்த நோயையும் அவர்களால் குணப்படுத்த முடியும். கைகேயி பெருமூச்சு விட்டாள். ஆனால் பேசவில்லை. அரசர் தொடர்ந்தார். அரண்மனையில் யாரேனும் ஒழுக்கமற்ற நடத்தையில் ஈடுபட்டார்களா? நான் அவரை தண்டிப்பேன். யாராவது உங்களை குறைத்தார்களா? அல்லது நீங்கள் எதையாவது விரும்பினீர்களா? நான் உனக்கு என்ன கொடுக்காமல் விட்டேன்? சொல்லுங்கள். இவ்வாறு அவர் அபியின் வீட்டை நடத்துவதில் ஏற்பட்ட தவறுகளை குறிப்பிட்டு, என்ன விஷயம், ஏன் அவள் வருத்தப்படுகிறாள் என்று அவளிடம் கேட்டான். கைகேயி அவனுடைய கேள்விகளை கவனிக்கவில்லை. ஒருவனைப் போல ஊமையாக இருந்தாள். அரசன் அவளிடம் கெஞ்சினான். மேலும் முக்கியமாக, உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். அது செய்யப்பட வேண்டும். யாராவது தண்டிக்கப்பட வேண்டுமா? நான் அவனை தண்டிப்பேன். யாரையும் தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டுமா? அவன் கொலைகாரனாக இருந்தாலும் நான் அவனை விடுவிப்பேன். எனது முழு அதிகாரம் உங்களுக்கு தெரியும். நான் விரும்பியபடி என்னால் கொடுக்க முடியும் மற்றும் நான் எடுக்க முடியும். எதையும் யாருக்கும் நான் விரும்பியதை செய்ய முடியும். என்னிடம் எதையும் கேளுங்கள், அது உடனே நிறைவேறும். கைகேயி எழுந்து அமர்ந்தாள். மன்னன் மகிழ்ச்சியடைந்தான். அவள் தொடங்கினாள். யாரும் என்னை குறை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று உள்ளது. அதை நீங்கள் என் பொருட்டு செய்ய வேண்டும். என் ஆசையை நிறைவேற்றுவாய் என்ற உன் வார்த்தையை எனக்கு கொடு. பிறகு அது என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன். இதை கேட்டதும் சந்தேகமில்லாத அந்த முதியவர் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிந்தார். முழு அதிகாரம் பெற்றிருந்ததால்
அவளது விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியும் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூறினார். சரி கைகேயி, சொல்லுங்கள். உங்கள் விருப்பம் எனக்கு. நான் சத்தியம் செய்கிறேன். பெண்களில் மிகவும் பிரியமான உன் மீதும் ஆண்களில் எனக்கு பிரியமான இராமன் மீதும் நான் நேசிப்பவன் மீது சத்தியமாக ராமரின் பேரில் நான் சத்தியம் செய்கிறேன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்வேன். நான் சத்தியம் செய்கிறேன். நான் சத்தியம் செய்கிறேன். வஞ்சகமான அக்கிரமமும் நம்பிக்கையான துரதிர்ஷ்டமும் அவர்களின் சமமற்ற சந்திப்பில் உச்சக்கட்டத்தை எட்டியது. ராமரின் பேரில் அரசனின் சத்தியம் கைகேயியை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ராஜாவுக்காக அவள் வெற்றி பெற்றாள் என்று இப்போது உறுதியாக இருந்தது. அந்த அன்பான பெயருடன் இணைந்த வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டேன். நீங்கள் சத்தியம் செய்கிறீர்களா? மிகவும் நல்லது என்று கூச்சலிட்டார். நான் விரும்புவதை தவறாமல் செய்வேன் என்று ராமநாமத்தில் மீண்டும் சத்தியம் செய். சத்தியம் செய். மன்னர் கூறினார். என் அன்பான ராணி, நான் அதை ராமர் மீது சத்தியம் செய்கிறேன். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இது எனது சத்தியம். இந்த கட்டத்தில் அவள் விரும்பிய கோரிக்கையின் மகத்தான தன்மையை அவள் நினைத்தபோது கைகேயியின் இதயம் அவளை தவறாக நினைத்து அதை கேட்டதும் அவள் அஞ்சினாள். அவள் திகிலடைந்த கணவன் கூச்சலிடுவான். கடவுளே, மிக கொடிய பாவத்தை நியாயப்படுத்த எந்த பிரமாணமும் உறுதிமொழியும் போதுமானதாக இல்லை. வெறுப்புடன் அவளிடமிருந்து பின்வாங்கினாள். அவள் நிமிர்ந்து நின்று கூப்பிய கைகளுடன் 4 திசைகளிலும் திரும்பி ஒரு கம்பீரமான குரலில் பரலோக சக்திகளை கூறி சத்தியத்தை உறுதிப்படுத்தினாள். ஓ கடவுளே, என் கணவர், நீங்கள் என் புனித சாட்சிகள். அவர் வாக்குறுதியை கேட்டார். அவருடைய வார்த்தையை ஒருபோதும் மீறாத என் கணவர், இதற்கு சாட்சியாக இருங்கள். அவள் தன் மனதை அறிந்தாள். அவள் தைரியமாக ஆரம்பித்தாள். ராஜா, நீண்ட காலத்திற்கு முன்பு போர்க்களத்தில் நீங்கள் உங்கள் உயிரை இழக்கவிருந்த போது இருண்ட இரவில் உங்கள் தேரை ஓட்டி உங்களை போர்க்களத்தில் இருந்து வெளியே அழைத்துச் சென்று அம்புகளை அகற்றியது எப்படி என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உன் உடல் மற்றும் உனக்கு ஆறுதல் அளித்து உயிர்ப்பித்தாய். நீ உன் மயக்கத்தில் இருந்து வெளியே வந்ததும் நீ ஏதாவது சொன்னாய் இல்லையா? என் எதிரிகள் என்னிடமிருந்து பறித்த உயிரை எனக்கு மீட்டுத் தந்தாய். நீங்கள் எந்த 2 பரிசீலனையும் கேட்கிறீர்கள்? அப்போது நான் சொன்னேன், எனக்கு இப்போது எதுவும் வேண்டாம். நீங்கள் உயிருடன் இருப்பது எனக்கு போதுமானது. நீங்கள் இதை நினைவில் கொள்கிறீர்களா என்று பதிலளித்தார். ஆமாம், எனக்கு இது ஞாபகம் இருக்கிறது. உங்கள் 2 பரிசுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். கைகேயி சொன்னாள். நீங்கள் ஒரு சபதம் செய்துள்ளீர்கள் என்பதை நினைவில் கொள்க. ராமரின் பெயர். உங்கள் முன்னோர்கள் தங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் மீறவில்லை. முடிசூட்டு விழாவுக்கான ஆயத்தங்களில் உண்மையாக இருப்பதற்கு தகுதியான சந்ததி. இதுவே எனது 2வது வரம். உன்னுடைய மகத்தான வம்சத்தின் நற்பெயரை உங்களால் உடைக்க முடியாது என்ற உறுதிமொழி உங்கள் கைகளில் உள்ளது. அவனது மனம் மீண்டும் அதன் செயல்பாட்டை தொடங்கிய போது என்ன நடந்தது என்ற உண்மையை அவர் சந்தேகித்தார். இது அருவருப்பான கனவை தவிர வேறாக இருக்க முடியுமா? அல்லது மூளையின் குழப்பமான கற்பனையா? அல்லது ஏதோ ஒரு முற்பிறவியில் செய்த பாவங்களின் திடீர் பொருளாக்கம் என்னை தண்டித்ததா? நிச்சயமாக நான் ஒரு மாயைக்கு ஆளானேன். இது நிஜம் என்று என்னால் நம்ப முடியவில்லை. உருவமற்ற பயங்கரங்களின் குழப்பமான வேதனையை நிற்க அவர் கண்களை மூடிக்கொண்டு மயக்கமடைந்தார். சிறிது நேரம் கழித்து அவன் கண்களை திறந்த அவர்கள் கைகேயியின் மீது விழுந்து புலியை கண்ட மாயை போல் நடுங்கினர். அவர் தரையில் எழுந்து உட்கார்ந்து புலம்பினார். சக்தியற்ற வசீகரத்தின் மந்திரத்தால் பிடிக்கப்பட்ட நாகப்பாம்பை போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆதரவற்ற முறையில் அசைந்தார். அவர் மீண்டும் மூர்ச்சையடைந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு கண்கள் மீண்டு வரலாற்றாசிரியரின் பக்கம் திரும்பி இயலாமையால் கொதித்தெழுந்து கூக்குரலிட்டார். அட கெட்டவனே, என் வம்சத்தை அழிப்பவனே, ராமன் உனக்கு என்ன தீங்கு செய்தான்? அவன் சொந்த தாயாக உன்னை நினைத்தான். நான் உன்னை ஒரு பெண் என்று நினைத்தேன். நீ தொலைவில் இருந்து கொண்டு வந்து என் மார்பில் வளர்த்து சாகடிக்கப்படுகிறாய் என்பதை இப்போது நான் காண்கிறேன். கைகேயி அசையாமல் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மன்னன் தொடர்ந்தான். அனைத்து மக்களும் நேசிக்கும் ராமனை நான் என்ன சாக்குப்போக்கில் துரத்த முடியும்? நான் கௌசல்யாவை இழந்து பிழைக்கலாம். நான் தூய்மையான மனதுடைய சுமித்ராவை இழந்து பிழைக்கலாம். ஆனால் ராமனை இழந்தால் என்னால் வாழ முடியாது. தண்ணீர் இல்லாமல், சூரிய ஒளி இல்லாமல் நான் சிறிது காலம் வாழலாம். ராமன் இல்லாமல் வாழ முடியாது. இந்த பாவ எண்ணத்தை உங்கள் மனதில் இருந்து வெளியேற்றுங்கள். உன் காலடியில் தலை வணங்கி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு 2 அன்பான மகன்கள் இருக்கிறார்கள். மேலும் அவர்களில் மூத்தவரான ராமர் எனக்கு பிரியமானவரா? இராமனுக்கு முடிசூட்ட தீர்மானித்ததில் உனது சொல்லாத ஆசையை நிறைவேற்றுவதைத் தவிர நான் என்ன செய்தேன்?
பிறகு ஏன் இந்த கொடூரமான வரங்களை கேட்கிறீர்கள்? இல்லை, இல்லை. இதை நீங்கள் சொல்வது உண்மையில் இருக்க முடியாது. உங்கள் மகன் பரதனை நான் உண்மையில் நேசிக்கிறேனா என்பதை அறிய மட்டுமே நீங்கள் என்னை சோதிக்கிறீர்கள். மிகப்பெரிய பாவத்தின் மூலம் நமது புகழ்பெற்ற அரசர்களின் வரிசையை அழித்து விடாதே. அப்போதும் கைகேயி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் கண்கள் ஏளனமான கோபத்தை கொளுத்தியது. மன்னன் தொடர்ந்தான். இதுநாள் வரை நீ எனக்கு வருத்தம் அளிக்கும் வகையில் எதுவும் செய்யவில்லை. தகாத வார்த்தை பேசவில்லை. இப்போது உன்னை கெடுத்தது யார்? இந்த கெட்ட எண்ணம் உங்களுடையது என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் அன்பே, பரதன் எவ்வளவு உன்னதமானவன், இராமன் இன்னும் உன்னதமானவன் என்று எத்தனை முறை என்கிடம் சொன்னாய். அதே ராமனைத்தான் இப்போது காட்டிற்கு அனுப்ப விரும்புகிறாயா? அவர் எப்படி காட்டில் வசிக்க முடியும்? கொடூரமான மிருகங்களால் சூழப்பட்ட வனாந்தரத்திற்கு அவன் செல்வதை நினைத்து கூட உன்னால் எப்படி மகிழ்விக்க முடியும்? இராமன் உன்னை எவ்வளவு அன்பாக நடத்தினான், உனக்கு சேவை செய்தான். இதையெல்லாம் மறந்துவிட்டு இவனை காட்டுக்கு அனுப்பு என்று மனதை உருக்கி எப்படி உச்சரிக்க முடியும்? அவர் செய்த தவறு என்ன? அரண்மனையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான பெண்களில் யாரேனும் ஒருவர் தனது மானம் அல்லது நல்லொழுக்கத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையாவது பேசியதுண்டா? அவரது சிறந்த மற்றும் நல்ல குணங்களுக்காக முழு உலகமும் அவரை நேசிக்கிறது. பலர் மத்தியில் நீங்கள் மட்டும் எப்படி அவரை பிடிக்காமல் போனீர்கள்? ராமர் இந்திரனை போன்றவர் அல்லவா? நற்குணமும் ஆன்மீக ஒளியும் கொண்ட அவரது முகப்பொலிவு ஒரு ரிஷியை போன்றது அல்லவா? அவரது உண்மைத்தன்மை மற்றும் நட்பு, அவரது கற்றல் மற்றும் விவேகம், அவரது வீரம் மற்றும் பணிவு ஆகியவற்றை உலகம் முழுவதும் பாராட்டுகிறது. அவரது உதடுகளிலிருந்து யாரும் கடுமையான வார்த்தைகளை கேட்கவில்லை. அவனுடைய தந்தையான நான் எப்படி அவனிடம் மகனே காட்டுக்குப் போ என்று கூறுவது? இது ஒருபோதும் இருக்க முடியாது. என் மீது கருணை காட்டுங்கள். ஒரு முதியவர் தனது நாட்களின் முடிவை நெருங்குகிறார். கைகேயி, இந்த ராஜ்யத்தில் வேறு எதையும் கேள், மற்ற அனைத்தையும் கேள், நான் தருகிறேன். கூப்பிய கைகளுடன் என்னை யமனுக்கு அனுப்பாதே என்று கெஞ்சுகிறேன். உன் கால்களை பற்றி கொண்டு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். ராமனை காப்பாற்று, பாவத்தில் இருந்து என்னை காப்பாற்று என்று துக்கக் கடலில் தவித்த அரசனிடம் இரக்கமில்லாத கைகேயி கொடூரமான வார்த்தைகளை பேசினாள். அரசே, வரம் கொடுத்தால் வருந்தி சத்தியம் செய்தால் நீ எப்படிப்பட்ட அரசனாக இருப்பாய்? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சத்தியம் மற்றும் தர்மத்தை பற்றி பேசவா? மற்ற அரசர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவர்களிடம் வெட்கமின்றி ஒப்புக்கொள்வாயா? ஆம், கைகேயி என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினாள். நான் அவளுக்கு வாக்குறுதி அளித்தேன். பின்னர் நான் வருந்தினேன். ஆகாவே அதை உடைத்து விட்டேன். அவர்களிடம் வேறு என்ன சொல்ல முடியும்? எல்லா மன்னர்களும் தங்கள் ஆணைக்கு அவமானம் என்று உங்களை புறக்கணிப்பார்கள். பொதுமக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பார்கள். ராஜாக்கள் தங்கள் ராணிகளுக்கு வாக்குறுதிகளை வழங்கினாலும் அதை மீறுகிறார்கள். ராஜாக்கள் தங்கள் வார்த்தையை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஒரு பறவைக்கு கொடுத்த உறுதிமொழியை மீட்டுக் கொள்வதற்காக தன் எலும்பிலிருந்து சதையை வெட்டி கொடுத்தது உங்களுக்கு தெரியாதா? சொன்ன சொல்லை காப்பாற்ற கண்ணை பறித்த அலர்காவை பற்றி நீங்கள் கேள்விப்படவில்லையா? கடல் அதன் எல்லைக்குள் நிற்கிறது மற்றும் நிலத்தை நிரம்பி வழிவதில்லை. ஏனென்றால் அது அதன் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டதாக உணர்கிறது. புனிதமான உறுதிமொழியை மீற வேண்டாம். உங்கள் அரச முன்னோர்களின் பாதை, அவர்களின் தகுதியற்ற சந்ததியான நீங்கள் தர்மத்தை கைவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன். நீங்கள் ராமருக்கு முடிசூட்டுவீர்கள், கௌசல்யாவுடன் இணைவீர்கள். தர்மத்திற்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை? சத்யாவுக்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் சத்தியம் செய்த பரிசுகளை நீங்கள் மறுத்தால் இன்று இரவே நான் விஷம் குடித்து என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன். நீங்கள் ராமரை அபிஷேகம் செய்து நிறுவலாம். ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக வாக்குறுதி மீறுபவர் நான் இறந்து விடுவேன். இது உறுதியானது. மேலும் அதை பரதன் என்ற பெயரில் அணியுங்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி ராமனை வனவாசம் செய்தால் நல்லது நடக்கும். இல்லையேல் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்ற உறுதியான அறிவிப்புடன் கைகேயி நிறுத்தினாள். தசரதன் தன் பரிதாபமற்ற மனைவியை பார்த்து கொண்டு வாயடைத்து நின்றான். இந்த அழகான படைப்பு உண்மையில் கைகேயியா அல்லது அரக்கனா? பிறகு வனத்துறையினரால் கோடரியால் வெட்டப்பட்ட ஒரு பெரிய மரம் போல மன்னன் நடுங்கினான். கீழே விழுந்து பரிதாபமாக இடிந்து தரையில் சுயநினைவின்றி கிடந்தான். சிறிது நேரம் கழித்து தன் சுயநினைவை அடைந்தான். அவர் தாழ்ந்த குரலில் பேசினார். கைகேயி, நான் இறந்ததையும் உங்கள் இனம் அழிக்கப்படுவதையும் பார்க்க உங்கள் மனதை கெடுத்தது யார்? எந்த தீய ஆவி உங்களை ஆட்கொண்டது மற்றும் இந்த வெட்கமற்ற பாணியில் உங்களை நடனமாட வைத்தது? ராமனை காட்டுக்கு அனுப்பிய பிறகு பரதன் அரசனாக ஒப்புக்கொள்வான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எப்பொழுதும் மாட்டார், அது உங்களுக்கு தெரியும்.
ராமனை காட்டிற்கு போகச் சொன்னால் தாங்க முடியுமா? உலக அரசர்கள் என்னை இகழ்வார்கள் அல்லவா? இந்த அசிங்கமான முதியவர் தனது மூத்த மகனை, மனிதர்களில் சிறந்தவனை நாடு கடத்தினார் என்று. அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று நீங்கள் சொல்வது மிகவும் எளிதானது. ஆனால் கௌசல்யா அல்லது நான் அவர் பிரிவிலிருந்து தப்பிக்க முடியுமா? ஜனகரின் மகளை நினைத்து பார்த்தீர்களா? ராமர் தண்டக வனத்திற்கு செல்லப் போகிறார் என்று கேட்டால் அது அவளை கொன்றுவிடாதா? உன் முகத்தை பார்த்து ஏமாற்றி உன்னை ஒரு பெண்ணாக நினைத்து என் மனைவியாக ஆக்கிக் கொண்டேன். விஷம் கலந்த மதுவின் சுவையால் ஆசைப்பட்டு ஏமாற்றப்பட்ட மனிதனைப் போல நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு உன் அழகால் ஈர்க்கப்பட்டேன். வேட்டைக்காரனால் சிக்கிய ஆடரைப் போல நான் உங்கள் வலையில் சிக்கி அழிந்து விட்டேன். தெருக்களில் குடிபோதையில் இருக்கும் பிராமணனைப் போல நான் உலகளவில் வெறுக்கப்படுவேன். நீங்கள் என்ன வரம் கேட்டீர்கள்? அன்பான மற்றும் நிகரற்ற மகனின் நாடு கடத்தலுக்கு முட்டாளை தூண்டிய காமத்வேஷத்தின் இழிவான தன்மையுடன் நமது வம்சத்தின் புகழை என்றென்றும் அழித்துவிடும் வரங்கள். ராமனை காட்டுக்கு போகச் சொன்னால் அவர் மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்து காட்டிற்குச் செல்வார். நானும் கௌசல்யாவும் சுமித்ராவும் இறந்து விடுவோம். பாவி முட்டாள் பெண்ணே, இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட ராஜ்யத்தை நீ எப்படி அனுபவிப்பாய்? மேலும் பரதன் உங்கள் திட்டங்களுக்கு சம்மதிப்பாரா? அவர் ஒப்புக்கொண்டால் அவர் என் சடங்குகளை செய்ய மாட்டார். வெட்கமற்ற பெண்ணே, என் வாழ்க்கையின் எதிரியே, உன் கணவனை கொன்று உன் மகனுடன் ராஜ்யத்தை அனுபவிக்க விதவையை அடைவாயாக. பெண்கள் எவ்வளவு பாவம், எவ்வளவு பரிதாபமற்றவர்கள்! இல்லை இல்லை, இந்த பெண் மட்டும் கொடூரமானவள். நான் ஏன் மற்ற பெண்களை அவமதிக்க வேண்டும்? அன்னைக்காக இந்த அசுரனை என் பாரதன் பெற்றிருக்க வேண்டும் என்பது எவ்வளவு பரிதாபம்! இல்லை, என்னால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. கைகேயி, உன் காலில் விழுந்து மன்றாடுகிறேன். என் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள். அரசன் தரையில் புரண்டு வேதனையில் துடித்தான். இந்த காட்சியை பற்றி நாம் என்ன சொல்வோம்? ஒரு பெரிய சக்கரவர்த்தி நீண்ட மற்றும் புகழ்பெற்ற ஆட்சியில் புகழ்பெற்றார். தரையில் அழுது தனது மனைவியின் காலடிகளை பற்றி கொண்டு கருணைக்காக மன்றாடுகிறார். அது யாதியைப் போல் இருந்தது. அவர் திரட்டிய தகுதி தீர்ந்து ஸ்வர்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது மீண்டும் பூமிக்கு வீசப்பட்டார். அவர் எவ்வளவு பணிவுடன் கெஞ்சினாலும் கைகேயி பிடிவாதமாக இருந்தாள். உறுதியாக சொன்னாள், நீங்கள் உண்மையை பேசுபவர் என்று நீங்களே பெருமைப்படுத்திக் கொண்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் அருளிய கடவுள்களின் முன் சத்தியம் செய்துவிட்டு உங்கள் வாக்குறுதியை திரும்பப் பெற முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வார்த்தையை மீறினால் நான் நிச்சயமாக என்னை கொன்று விடுவேன். அது பெரிய அளவில் சேர்க்காது.